Hello, வணக்கம் மதன. குட் மார்னிங், குட் குட் ஈவினிங், குட் நைட். ஆல் கியூட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ் சரௌண்டிங் யூஎஸ். யூ ஆர் லிசனிங் வித் மீ ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஷோ கோலிவுட் மசாலா. இனி நம்ம கோலிவுட் மசாலா அது அப்படியே சொல்கிறது என்னென்னா, தெய்வீகமான மசாலா நியூஸ்லாம் நிறைய வச்சுரும்பா. என்னன்னே இன்றைக்கே தெரியல, ஒரு மார்க்கமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ கோலிவுட் நியூஸு கலெக்ட் ஆகிடுது நம்மகிட்ட. எடுத்து அப்படியே உங்களுக்கு வாரி வாரி அள்ளி தெரிகிற மாதிரிலாம் கோலிவுட் நியூஸ் இருக்குது. அண்ட் நிறைய கிளுகிழுப்பான நியூஸ்லாம் நிறைய வச்சுருது இன்றைக்கி. என்னடா கிளுகிழுப்பா, நீலாம் கிளுகிழுப்புலாம் சொல்ல மாட்டே, வெறும் கூச்சப்படுவே சொல்கிறது. அப்போல்லாம் கிடையாது. நான் கிளுகிழுப்பே உங்களுக்கு வேறு லெவலில் சொல்லுவேன் நான். சரி, ஓகே, ரைட், விடுப்பா. ஏதோ ஒரு விஷயம் நீ சொன்னால் ஓகே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஷோவில் போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு 3 பாட்டு போட போகிறோம். உங்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் படுத்தி திருப்திப்படுத்ததுக்கப்புறம் லைனாக நியூஸ் சொல்லி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். 2 ஹவர் ஷோ நம்ம கையில் தான். யாரும் வந்து பயப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்கோங்க. ஓம் க்ளீம் க்ளீம். ஸ்டூடெண்ட் மணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. 3 பாட்டு கேட்டது அப்புறம் ஸ்டூடெண்ட் மணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. இனி நம்ம கோலிவுட் மசாலா அப்படியே ஃபஸ்ட்டு நியூஸு அப்படியே சும்மா தெரிய விட்ற மாதிரி மாசான நியூஸ் தான் சொல்ல போகிறோம். சூப்பர் ஸ்டார்னு எல்லாருக்கும் தெரியும். 6லேருந்து 60 வரையும் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு. அவரோட அடுத்த படம் கபாலி வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பேனர்லாம் ஒட்டிக்கிறாங்க. பேனர் ஒட்டுனது போஸ்டர்ஸு எல்லாமே அப்படியே செவருலாம் பார்த்தா கலர்ஃபுல்லாகுது. அப்படியே ஒரே ஃபோட்டோ அப்படியே ரஜினி சார் அப்படியே டிச்சிங் அப்படின்னு வெடிச்சு ஏஞ்சி வரா மாதிரி ஒரு சூப்பரான போஸ்டர்லாம் அங்கங்கே ஒட்டியிருக்காங்க. ஏன்னா கபாலி விரைவில் வருகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு போஸ்டரு. இது பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய படத்துக்கு நிறைய ப்ரமோஷன் பண்ணிங்கன்னா நிறைய படம் போகும். சில படம்லாம் கதை நல்லாயிருக்கும், சில படம்லாம் கதை நல்லா இருக்காது. அண்ட் இந்த மாதிரி படம்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் தான் மட்டும்தான் வெளில வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க கபாலி டீம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காசு செலவு பண்ணி கண்டிப்பாக படம் நிறைய பேருக்கு தெரிய வரும். இதனால வந்து நிறைய பேர் தேட்டர் போய் பார்ப்பாங்க. டிவிலே வீட்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. தேட்டரில் சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆகும். தலைவரை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். ஸ்டேடியன் மணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. நான் கோவமாக இருக்கிறேன். யார் கோவமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேடியம் பண்ணி நீங்கள் கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பேர் வந்து எப்பவுமே கோவமாக தான் இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க எடுத்த படம் சரியாக ஓடலன்னா அந்த மாதிரி கோவம் வரும். அதே மாதிரி தான் நம்ம ஜீரோ படம் டேரக்டர் இருக்கார்ல, அவர்னா வந்து சம கோவத்தில் இருக்காரு. இப்போ எதுக்குப்பா என் படத்தை பற்றி இந்த மாதிரி விமர்சனம் சொல்கிறீங்க, எல்லாரும் என்ன வெளில சொல்லிக்கிறாங்கன்னா, சார் நீங்கள் அடுத்த மிஸ்கின் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. எதுக்குன்னா ஒரு விர்ச்சுவலாக வேறு விஷயத்தை காட்டுற மாதிரி படத்தை எடுத்திருக்காரு ஒரு ஜீரோ படத்தை. அந்த படம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு செட் ஆகலை. நீங்கள் காட்டினது ஏதோ வந்து புது விதம் தான், அவதார் மாதிரி தமிழ் ஏதோ ட்ரை பண்ணிக்கிறீங்க நீங்கள். இருந்தாலும் அது வந்து செட் ஆகலை. எப்படி நம்ம 2ஆம் உலகம் செட் ஆகலையோ அந்த மாதிரி இந்த படம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த படம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? தமிழ் சினிமாஸில் எல்லாம் லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் ஸ்டோரி எடுத்து பழகிட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கமாக பார்த்தா எல்லாம் திடீர்னு பயம் வருமா இல்லையா? நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் டேரக்டர் சார். ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் படம் சூப்பராக எடுங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் சார்பாக உங்களை வாழ்த்திறேன். இப்போ 3 பாட்டு வருது, கேட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. கதறி அழுகிறார் குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் பண்ணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. நம்ம கோலிவுட் மசாலாவில் ஒரு ஆக்ட்ரஸ் ரொம்ப அழுகுறாங்களாம். ஏன்பா அப்படின்னா, சோலோ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே தெரியும். நம்ம கார்த்திக், அப்புறம் வந்து தெலுங்கு படம் ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம தமனா, ரொம்ப நாள் கழிச்சு தமனாவும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் நல்லா ஓடி இருந்தாலும் தேட்டர்லாம் சூப்பராக ஓடிடுது. எல்லாம் நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நம்ம நாகார்ஜுனா வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல யாருப்பா அழுவுறது அப்படின்னு நம்ம ஸ்ருதிஹாசன் வந்து அழுகுறாங்களாம். ஐயோ, ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு என்ன தான் சார் கூப்பிட்டாங்க, தமனா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான்லாம் இதெல்லாம் படம்லாம் ஓடாது சார், சரியா ஓடாது, அதனால நான் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தா படம்லாம் சூப்பராக ஓடுது, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் நினைக்கிறாங்க போல இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் என்ன பண்ணுவோம், தோலா 2 எடுத்தாங்கன்னா வேணால் நீங்கள் போய் நடிங்க. அதுக்கு தமிழா சான்ஸ் தரணுமே உங்களுக்கு. இன்னொரு ஆக்டருக்கு சான்ஸ் எடுத்தா, ஓ மை காட் சோ சால்ட்டி, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் ஸ்ருதிஹாசன். உங்களுக்கு நிறைய தெலுங்கு படம், நிறைய ஹிந்தி படம், நிறைய பாலிவுட், நிறைய ஹாலிவுட், டாலிவுட், கொரியன் மூவிஸ், நிறைய மூவிஸ்லாம் வரும். அதெல்லாம் நினச்சி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. இப்போ 3 பாட்டு வருது, கேட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியம் பண்ணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஷோ கோலிவுட் மசாலா. இனி நம்ம கோலிவுட் மசாலாவில் லேட்டஸ்ட்டாக வந்து பிச்சைக்காரன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி பெரிய பணக்காரனான நம்ம விஜய் ஆண்டனி இப்போ வந்து அடுத்த படத்துக்காக களம் இறங்கிட்டார். தட் இஸ் கால் த மூவி ஆஃப் த, அது என்ன மூவி அது சொல்லுவாங்களே, சாத்தான். எஸ், சாத்தான். பேர் டிஃப்ரெண்ட்டாக டைட்டில் இல்லை, பேய் படம் நினைக்கும் போது பேய் படம் கிடையாது, இது ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பர். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் விஜய் ஆண்டனி.
குட் ஜாப், நல்ல ஜாப் பண்ணிடுறீங்க, சூப்பர். இப்படி தான் நீங்கள் வரணும், இன்னும் மேலே மேலே வரணும். கண்டிப்பாக அந்த பிச்சைக்காரன் படத்தில் நல்ல எஃபெக்ட் போட்டுலாம் பண்ணிடுறீங்க. நீங்கள் பார்க்கும்போது அப்படியே கண்ணெலாம் தண்ணியாக வருது. ஒரு 4 லிட்டர் தண்ணி வந்துச்சு, 40 பாட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன் நான். 4 லிட்டர் தண்ணி 40 பாட்டிலா? ஏன் சும்மா ஒரு கிளைமிங்காக சொல்கிறது கூட விட மாட்டீங்களா நீங்கள்? ரைட்டு. இப்போ வந்து விஜய் ஆண்டனி வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு யூஎஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட்டிங். 3 பாட்டு வந்து ஸ்டேடியம் பண்ணி கேட்டுருங்க. யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக சேப் பண்ணுங்க. பற்றி மாதிரியும் கோலிவுட் மசாலா. ஊரில் 4 நல்லவங்க இருக்க வரையும் கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேடியம் பண்ணி கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பற்றி மாதிரியும் கோலிவுட் மசாலா இன்னும் சொல்ல போகிறோம்னா, இப்போ வெயில் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் எங்கேயுமே தண்ணி இருக்காது, நிறைய பேர் தண்ணி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கோலிவுட் ஆக்டர் ஒருத்தர் பிரகாஷ் ராஜ் ஒரு கிராமத்துக்கு, அவங்க சொந்த கிராமத்துக்கே போயிட்டு தண்ணியில் போர் போட்டு அழகாக தண்ணி ஊற்றி எல்லாருமே கொடுத்துருக்காரு. தண்ணி விட்டுருக்காரு. பார்த்துக்காங்க எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து காசில் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சொந்தமான ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்காக பண்ணுறது எல்லாமே. இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நிறைய பேர் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய காசு வச்சுறீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. லால் பகதூர் சேட்டு கூட நிறைய காசு வச்சுக்கிறாரு. எவ்வளோ சேட்டு கிடக்குதுப்பா இந்தியாவில். எல்லா சீட்டும் கடையிலையும் ஒன்று கூப்பிட்டு ஒரு 5 ரூபா போட்டால் கூட ஒரு ஊருக்கு தண்ணி எடுத்து போர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இது கிடையாது. சிம்பிளான விஷயம் தான். எல்லாருமே பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி டைமில் 3 பாட்டு வருது, கேட்டு சமையல் என்ஜாய் பண்ணுங்க. யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மாதிரியும் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியம் பண்ணி கேட்டுட்டு இருக்காது யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மாதிரி கோலிவுட் மசாலா இப்போ ஒரு அற்புதமான நியூஸ்ப்பா, தேகமான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லாது. ஏன்னா யூடியூப்ல 2 லட்சம் லைக்ஸ் தண்ணி போயினுக்கு தான் திரைப்படத்தோட ட்ரைலரு. ஓ மை காட் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸோ கிளி அப்படின்றாங்க அந்த டீம் சார்ந்தவங்க. எதுக்கு இப்படிலாம் போயினுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ட்ரைலர் வந்து பார்க்கறதே சூப்பராக தான். டீசரே வந்து கலக்கலகிச்சு, ட்ரைலர் இப்போ கலக்கலக்குன்னு கலகினுது. அண்ட் அடுத்த படமும் கலக்கலக்குன்னு கலக்க போகுது அப்படின்னு அட்லி சொல்லிங்கிறாரு. அட்லி வந்து நெக்ஸ்ட் படத்துக்காக ஜாயிண்ட் ஆகி தமிழ்ச்சி அப்படின்னு ஓட்டாரு. இந்த படத்தை வந்து இன்னும் சீக்கிரமா தேட்டரில் நீங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவியமாக பேசுவாங்க அந்த இன்டர்வியூல. யார்கிட்ட மைக் எடுத்து குத்தாலும், ஏன்னா வந்து அவ்வளோ பயம் படமா ஓடாது இல்லை, அதனால சும்மா எல்லாம் பயந்துனே பேசுவாங்க. அப்பெல்லாம் பயப்படாதீங்க, நல்ல படம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஓடும். மாசா இப்போ சூப்பராக 3 பாட்டு வருது, கேட்டு சமாஜால என்ஜாய் பண்ணுங்க. யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மாதிரியும் கோலிவுட் மசாலும் ஸ்டேடியம் படி கேட்டுட்டு இருக்குது யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மாதிரியும் கோலிவுட் மசாலா. இனி வந்து நிறைய நியூஸ்லாம் பார்த்துருவோம்ப்பா. அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தா ஜிகினாவா அந்த மாதிரி தான் இருக்கும். அஜால் சுஜால்ஸா நம்ம என்ன பண்ணுறது, எல்லாமே நியூஸ் சொல்லி தான் ஆகணும். இதுதான் நம்ம இந்திய நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமையில் ஒரு கடமையாக இருக்கும். இருந்தாலும் இதே மாதிரி சூப்பரான நிறைய நியூஸ்லாம் உங்களுக்கு தீவிரமாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது இந்த ஷோ கிடையாது. வேக்கப் தமிழா. நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு மீட் பண்ணோம் வேக்கப் தமிழால். இப்போ இங்கேருந்து நான் கிளம்புற டைம் வந்துச்சு, 2 ஹவர் முடிஞ்சதுனால கரெக்டாக 3 பாட்டு போட்டு கிளம்புற ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீ காஃபி பண்ணலாம் வாங்கி வச்சுருக்காங்க பொழுது போய் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அண்ட் இந்த ஈவினிங் இப்படி இருந்து அப்படியே முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது தெய்வீகான சாங் எனக்கு மட்டும் தான் வரும். என்ன பண்ணுறது, கேட்குற உங்களுக்கும் வருமா, காதல் ரத்தம் தான் வரும். இப்போ 3 பாட்டு வந்து கேட்டு சமைச்சாலே டான்ஸ் ஆடுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மாதிரி கோலிவுட் மசாலா. டாடா பாய், டேக் கேர், see you tomorrow, the morning of the wake up Tamila.